வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் சாதாரண ஒரு யோசனை அல்ல. உன்னுடைய மதிப்பை ஒரு மனிதராக, ஒரு தலைவராக, ஒரு குடும்ப தலைவராக, நண்பராக, தொழிலாளியாக 10 மடங்கு உயர்த்திவிடும் 12 சாணகிய யோசனைகள். இந்த 12 யோசனைகள் மக்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை மாற்றும். நீ பேசும் வார்த்தைக்கு எடை சேர்க்கும். உன் வாழ்க்கை முடிவுகளுக்கு தெளிவு தரும். உன்னை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றும். இந்த 12 யோசனைகளை சாணக்கியர் சாதாரணமாக கூறவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் அரசர்களை வளர்த்தது, பேரரசுகளை கட்டியது இந்த யோசனைகளால் தான். இனி அந்த ரகசியங்கள் உங்களுக்கே. யோசனை 1. உன் மௌனமே உன் பலம். சாணக்கியர் சொல்கிறார், அதிகமாக பேசுபவன் தன் பலத்தை வெளியில் வீசுபவன். மௌனமான மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறான். எப்போது பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது என அறிவான். மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள், ஏனெனில் நீ தேவையற்றதை பேச மாட்டாய். ஒரு அரசன் சாணக்கியரிடம் வந்தான். என் பேச்சுக்கு எடையில்லையே. அவர் ஒரு கிண்ணம் தண்ணீரில் உப்பு தூவச் சொன்னார். உப்பு கலைந்தது. இதுதான் உன் வார்த்தைகள். அதிகம் பேசினால் மக்கள் கவனிக்க மாட்டார்கள். பயிற்சி. இன்று முதல் குறைந்த வார்த்தைகளில் அதிக அர்த்தம் பேசுங்கள். யோசனை 2. உன் ஒழுக்கமே உன் மதிப்பு. சாணக்கியர் சொல்கிறார், ஒழுக்கமில்லாத மனிதன் மதிப்பு இல்லாத மனிதன். நேரத்தில் எழுதல், திட்டமிடல், உழைப்பில் நம்பிக்கை, வாக்கு காப்பு, இவையெல்லாம் உன் மதிப்பை வடிவமைக்கும். ஒழுக்கமுள்ளவர்களை பார்த்தாலேயே மக்கள் மரியாதை தருவார்கள். யோசனை 3. உன்னை நீயே கட்டுப்படுத்தும் திறன். இது சாணக்கியரின் மிக சக்தி வாய்ந்த கருத்து. உன் கோபத்தை நீ கட்டுப்படுத்தினால் உலகம் உன்னால் கட்டுப்படுத்தப்படும். உணர்ச்சி கட்டுப்பாட்டு நபர்கள் எடுப்பானவர்கள், முடிவெடுத்தல் திறமையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். யோசனை 4. நீ அறியும் விஷயங்கள் உன் மதிப்பை தீர்மானிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், அறிவு இல்லாதவனுக்கு மதிப்பு கிடையாது. அறிவு 2 வகை. 1. புத்தக அறிவு. 2. வாழ்க்கை அறிவு. நீ தினமும் 10 நிமிடம் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொண்டால் 1 ஆண்டு பிறகு நீ 100 பேருக்கு மேலான அறிவு கொண்டவராக இருப்பாய். அறிவாளிகளை மக்கள் இயற்கையாகவே மதிக்கிறார்கள். யோசனை 5. உன் நட்பு வட்டமே உன் மதிப்பு. சாணக்கியர் எச்சரிக்கிறார், யார் அருகில் இருக்கிறார்கள் என்பது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ அடிக்கடி யாருடன் பேசுகிறாய், அவர்களின் மனநிலை, பழக்கங்கள், சிந்தனை எல்லாம் உன் வாழ்க்கையை அமைக்கிறது. நல்லவருடன் இருப்பது மதிப்பு உயர்வு, தவறானவருடன் இருப்பது மதிப்பு சரிவு. யோசனை 6. உன் வார்த்தைக்கு நீ நிற்கிறாயா? வாக்கு காப்பு கொண்ட மனிதன் எங்கும் மதிக்கப்படுவான். யாரும் அவனை சந்தேகப்பட மாட்டார்கள். அவன் சொன்னா அது நடக்கும் என்ற நம்பிக்கை உருவாகும். இது மிகப்பெரிய மதிப்பு. யோசனை 7. தன்னலமில்லாமல் பிறருக்கு உதவுவது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் உண்மையான உயரம் அவன் எத்தனை பேரை உயர்த்துகிறான் என்பதில் உள்ளது. தன்னலம் கூட உதவி செய்வதை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவோர் அரியவர்கள். மக்கள் அந்த நபரை லட்சங்களில் ஒருவன் என்று மதிக்கிறார்கள். யோசனை 8. உன் நேரத்தை மதிப்பவன் உன் மதிப்பையும் உயர்த்துவான். நேரத்தை மதிப்பது உன்னைத்தானே மதிப்பது. சாணக்கியர் சொல்கிறார், நேரத்தை வீணாக்குபவன் வாழ்க்கையை வீணாக்குகிறான். நேரம் முக்கியம் என்ற உணர்வு உன்னை பொறுப்பான மனிதனாக்கும், திறமையாளனாக்கும், மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக்கும். யோசனை 9. கோபத்தை அடக்கி புத்தியால் ஜெயிப்பவன். சாணக்கியர், கோபம் ஒரு வினாடியில் மதிப்பை அழித்துவிடும். அமைதியான மனிதன் மிக ஆபத்தானவர், ஏனெனில் அவர் யோசித்து செய்கிறார். அமைதியாக முடிவெடுப்பது உயர்ந்த மதிப்பு. யோசனை 10. உன் திறமையை தினமும் வளர்த்துக்கொள். சாணக்கியர், இன்று செய்யாத மேம்பாடு நாளை உன் மதிப்பை குறைக்கும். உன் திறமை தினசரி 1% உயர்ந்தால் 1 வருடத்தில் 365% உயர்வாய். அதுதான் மதிப்பு. யோசனை 11. யாரிடம் என்ன பேச வேண்டும் என அறிதல். சாணக்கியர் சொல்கிறார், தவறான மனிதரிடம் சரியான வார்த்தையும் தவறாகிவிடும். எங்கெல்லாம் பேசக்கூடாது, யாரிடம் என்ன சொல்லக்கூடாது, எந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. இதை அறிந்தவரின் மதிப்பு வானளவு. யோசனை 12. உன் நெஞ்சின் சுத்தமே உன் மகத்துவம். நேர்மையான மனிதன் even if he is poor respected. சாணக்கியர் கூறுகிறார், இயல்பு நல்ல மனிதன் 1000 பேருக்கு மேல் மதிக்கப்படுவான். உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் பெயர், உன் பேச்சு, உன் செயல் எல்லாம் மதிப்பாக மாறும். இந்த 12 சாணக்கிய யோசனைகள் வெறும் அறிவுரைகள் அல்ல. இவை உன் வாழ்க்கையை மாற்றும் கருவிகள். உன் மதிப்பை 10 மடங்கு உயர்த்தும் சக்தி. உன்னை ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரிக்கு மாற்றும் ரகசியங்கள்.
இந்த யோசனைகளில் குறைந்தது ஒன்றையாவது என்று தொடங்குங்கள். உன் மதிப்பு யாராலும் நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்ந்துவிடும்.